சற்று முன் நிதின் கட்காரி நீக்கம், மோடி நடவடிக்கை கதிகலங்கிய பாஜகவினர். அதாவது 2019, 2024 லோக்சபா தேர்தல்களின் போது பிரதமர் பதவிக்கான போட்டியில் நிதின் கட்காரி பெயரும் அடிபெறும். ஆனால் நிதின் கட்காரி இந்த யூகங்களை திட்டவட்டமாக மறுத்து பதிலளித்தார். 2024 லோக்சபா தேர்தலின் போது நிதின் கட்காரி போட்டியிட்டது RSS தலைமையகம் அமைந்துள்ள நாக்பூர் லோக்சபா தொகுதியில்தான். ஆனாலும் நிதின் கட்காரியை தோற்கடிக்க பாஜக மேலிட தலைவர்களே சதி செய்தனர் என்பது ஊடகங்களில் வெளியான செய்தி. அந்த வகையில் நிதின் கட்காரி தேர்தலில் வென்றுவிட்டால் நிச்சயம் பிரதமர் பதவிக்கான போட்டியாளராக RSS இயக்கத்தால் முன்னிறுத்தப்படுவார் என்பது பாஜக மேலிட தலைவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. இதனால்தான் பாஜக தலைவர் JP நட்டா RSSக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தது சர்ச்சைகளில் வெடித்தது. இந்த நிலையில்தான் தற்போது நிதின் கட்காரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தம்மை பிரதமர் பதவிக்கு ஆதரவளிக்க தயார் என மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கார். ஆனால் தமக்கு பிரதமர் பதவி மீது விருப்பமில்லை என்பதால் நிராகரித்துவிட்டேன் என கூறியிருந்தது புதிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. இருந்தாலும் இது தொடர்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் மனோஜ் ஜா கூறியதாவது: பாஜகவில் அதிகார யுத்தம் நடைபெற்று வருவதையே நிதின் கட்காரியின் பேட்டி வெளிப்படுத்துகிறது. பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடியை தேர்வு செய்தது பாஜக அல்ல. இந்த முறை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தான் இணைந்து மோடியை பிரதமராக தேர்வு செய்தார்கள். நிதின் கட்காரி என்ன சொல்ல வருகிறார் என்பது இன்னமும் சில மாதங்களில் புரிந்துவிடும் என்றார் மனோஜ் ஜா. இந்த நிலையில்தான் பிரதமர் பதவிக்கு இப்போதே நெருக்கடி கொடுக்கும் வகையில் நிதின் கட்காரியின் பேச்சு இருந்ததால் பாஜக மூத்த தலைவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாஜக மூத்த தலைவர்கள் பிரதமர் மோடியிடமே ரகசியமாக நிதின் கட்காரி குறித்து பல்வேறு புகார்களை கூறியுள்ளனர். மேலும் கோபமடைந்த மோடி அவர்கள் நிதின் கட்காரியை பாஜகவிலிருந்து விலக்கிவிடலாம், அவருக்கு பதில் வேறொரு அமைச்சரை நியமிக்கலாம் என்ற முடிவில் மோடி ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் நிதின் கட்காரி நீக்கம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.